நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். Wiz presents The Maathevan Show. வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. வெரி வெரி ஹாப்பி எங்களுடைய இன்வைட் அக்செப்ட் பண்ணிவிட்டு. யூ பீன் வெரி வெரி ஸ்வீட். ஐயோ, நான் ஐ லவ் யூர் ஒர்க். என்னால் ரொம்ப நாள் பெண்டிங் இது. ஸோ அட்லாஸ்ட் இது நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆஃப்டர் லாங் டைம். தேங்க்யூ ஸோ மச். வெங்கட் பிரபு ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச விஷயம் இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் டார்க் ஹியூமரை ஹேண்டில் பண்ண விதம், நிறைய ஜான்ராஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பட் நாம் இன்றைக்கி எங்கேருந்து பேச போகிறோம் அப்படின்னா, கங்கை அமரன் அவர்களுடைய லெகசியை, அவருடைய சிக்னேச்சரை, அவருடைய அந்த கூல்னஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய நீட்சியாக நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. அவருடைய மார்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்றது வந்து ஐ திங்க் தி யங்கர் ஜென்ரேஷன் ஷுட் நோ. ஏன்னா உங்களை கூல்னு நாங்கள்லாம் சொல்கிறோம், பட் ஆக்சுவல் கோட் அவர் தான். தோகை இளமையில் பாட்டில். ஆமாம், பயணங்கள் முடிவதில்லை படம். சுந்தரராஜ் சார் அப்பாலாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஐ மீன் தி ஆல் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம். ஸோ அதில் வந்து ஏதோ சீக்வன்ஸ் இருக்கும். அதாவது வந்து அவர் மோகன் சார் வந்து ஒரு சிங்கரு. அவருக்கு வந்து தூர்தர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ தூர்தர்ஷனில் அவர் பாடுவார். அந்த பாடுறதை வந்து அப்பா மியூசிக் டைரக்டராக வந்து ஹி வில் சி. அப்பா வந்து கங்கை அமரனாவே தான் நடிச்சிருப்பாங்க இதில். ஸோ அதில் வந்து அப்பா டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா பாடுறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வீட்டில் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்படி தான் அந்த சீக்வன்ஸ் அமையும். ஸோ அந்த தோகை இளமையில் சாங் அவர் டிவியில் பாடும்போது வீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன். அது நானும் பிரேம்சியும் இருப்போம். எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அது டிவியில் ஒன்றும் ஓடாது, அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. சும்மா பாடுற டிவி பாருங்க அப்படி சொல்லிட்டு சுந்தரராஜன் அங்கிள் தான் சொல்லுவாங்க. அவங்களெலாம் வந்து என்னெல்லாம் குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அதனால வந்து இட் வாஸ் அ வண்டர்ஃபுல். என்ன நடந்துச்சுன்னே தெரியல அது. ஐ மீன் இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. எப்படி இருக்கோம் பாரு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் it was like that, you know. It was a fun moment தான் நினைக்கிறேன். ஐ மீன் இப்போ டு ரீகால் அண்ட் சி இதில் யார் பிரேம்ஜின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். வெள்ளையாக இருக்கிறவன் வந்து பிரேம்ஜி, கொஞ்சம் மாநிறமாக இருக்கிறது நான் அப்பா கலரு, பிரேம் அம்மா கலரு. எங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் டிவி பார்க்குற மாதிரி ஷார்ட் எடுத்துகிட்டு, அப்புறமா வந்து மோகன் சாரும் பூர்ணிமா மேடம்லாம் வந்து வீட்டில் பேசுகிற சீன் வந்து எங்கள் வீட்லேயே எடுத்தாங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ வேறு இடத்துல எடுத்து கூட ஒரே இடங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லெசன் தான். ஸோ இட் வாஸ் ஃபன். இட் வாஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன் வந்தது. அதுவும் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஃபிலிமில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது சூப்பராக இருக்குது கேட்கவே. நான் ஏன் கங்கை அமரன் அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன்னா, அவருடைய ஃபஸ்ட்டு 3 படங்களுடைய டைட்டில்ஸ் கோழி கூவுது, கொக்கரக்கோ, பொழுது விடிஞ்சாச்சு. அதுலேயே ஒரு சின்ன ஒரு காமிக் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அண்ட் ப்ளூப்பர்ஸ், வெங்கட் ப்ளூப்பர்ஸ் பற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறோம். பட் எனக்கு கங்கை அமரன் அவர்களுடைய படங்களில் டைட்டில் கிடைச்சிருக்குல்ல, பேங்கர்ஸ்ங்க எல்லாமே, எக்ஸ்ட்ராடினரி. இப்போ நீங்கள் வந்து கோட்டில் அர்ச்சனா கல்பாத்தி அவங்கள்ட்ட போயிட்டு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மேடம், இதை வந்து கங்கை அமரன் எப்பயோ பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கி பாக்கெட்டில் வைக்கும்போது கரெக்டாக ப்ரொடியூசர் பேர் வராது. எவ்வளோ பண்ணிட்டாங்க. இல்லை, அவங்க பயங்கர ஸ்பூஃப் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பயங்கரமாக கலாய்க்கிறது அதெல்லாம் பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் கராட்டக்காரில் தான் வந்து அந்த பூஜையவே வந்து படத்தோட டைட்டில் அது பாட்டாலே புத்தி சொன்னால் சாங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி செண்பகமேன்னு ஒரு படம் எடுத்தாங்க, எங்கள் ஊர் பாட்டுக்காரனுக்கு அடுத்த படம். அந்த படத்தில் தான் இந்த சாங்லாம் இருக்குது. மஞ்சப்பொடி தேக்கையில் என் நெஞ்ச தொட்ட, தெலுங்குலேயும் பெரிய ஹிட்டு. தண்ணி தொட்ட பாகமெல்லாம் இந்த கண்ணந்தோடும் நாடு எப்போ மன்னனுக்கு நல்லவது சொல்லுக்குள்ள அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அப்புறம் இந்த சாங் அந்த படத்தில் தான், வாசலிலே பூசணி பூ வச்சுப்புட்டா அந்த படம். அந்த படத்தோடைய ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குது, வெளுத்து கட்டிக்கடா. அது வந்து பெரியப்பா பாடுற சாங்கு. வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க கம்பி, கொடியை ஏத்திக்கடா என் தம்பி தங்க. அது வந்து தம்பியை பற்றி அண்ணன் பாடுற மாதிரி ஒரு சாங்கு. அந்த பாட்டு ஃபுல்லாகவே ஸ்பூஃப் தான் பண்ணியிருப்பாங்க. எல்லாரோட டைட்டில்கிட்ட தனியாக எடுத்திருப்பாங்க. அந்த சாங்கில் நான் வருவேன்.
அந்த சாங் ஏன்னா ஷூட்டிங்க்கு வந்து அப்போ லீவ் டைமு, அப்போ ஷூட்டிங்க்கு நான் போயிருந்த போது அந்த டைட்டில் சாங்கில் வந்து ஒரு இடத்துல வந்து எங்கள் அப்பா இதான் பண்ணுறான்னு சொல்லி ஏதோ பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணும் சொல்லிட்டு அவர் ஏதோ சும்மா போட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த சாங்கில் வந்து அந்த மாதிரி பயங்கர ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கரகாட்டக்காரன் டைமில் வந்து அண்ணனுக்கு ஜெயின் ஒரு படம் எடுத்தார் அப்போ. அந்த படம் வந்து அர்ஜுன் சார் சீதா மேடம்லாம் நடித்த படம். அந்த படம் பெருசாக போகலை அந்த டைமில். வந்து அது ரொம்ப எதிர்பார்த்து எடுத்த படம் அது. ஆனால் வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்த படம் கரகாட்டக்காரன். அது செம்ம பிச்சுட்டு ஓடிடுச்சு. இந்த படம் பயங்கரமாக பிளான்லாம் பண்ணி மெனக்கிட்டுலாம் பண்ணாங்க. அந்த படம் வந்து சரியாக போகல. அது எப்போவுமே சொல்லுவாங்க அப்பா, நான் ஏதாவது ஒரு ஆஸ்கருக்கு போகும்னு நினச்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவரே கலாச்சிப்பார். அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஒரு டைட்டில் கார்டுக்கு ஒரு சின்ன இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து ரீல்ஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு டைட்டில் கார்டுக்கு ஒரு கதை பண்ணியிருப்பாங்க சின்ன. அதாவது வந்து இப்போ கேமராமேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து கேமராமேனுக்கு வந்து அவர் பிளைண்ட் ஸ்கூல்லேருந்து வெளில வருவாங்க. அப்போ தான் கேமராமேன் பேர் வரும். அதே மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் செவரேறி குச்சி எங்கள் அப்பா போவார். அப்புறம் பார்த்தா எங்கேருந்து வெளில வராருன்னு பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வருவார். கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கங்கையம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் கலாச்சிப்பாங்க. பட் ஸ்டில் அண்ணனுக்கு ஜெயில எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் ஒன்று இருக்குது. ஒரு நாய் வரும், பிரௌனி அவர்கள் நாய்க்கு ஒரு கிரெடிட் போட்டுருவாங்க. ஆமாம், அது போட்டிருப்பாங்க. அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து தென்பாண்டி சீமையிலேயே அந்த ஏதோ ஒரு சாங்கை வந்து மாற்றி ஒரு அதே டியூனை வச்சுட்டு அந்த நாய் கடிச்சிடும். அவங்க வந்து குடிச்சிட்டு வரும்போது நாய் கடிச்சிடும். அந்த நாய்க்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த நாயை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு சாங் வந்து உன் மேலே ஆசைப்பட்டு அண்ணாச்சி வடை கொடுக்க அண்ணனோட தொடைய நீ ஏன் கடிச்சாயோ அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்கும் அதில். ஸோ அந்த ஸ்பூஃப் எல்லாம் அப்போவே வந்து பயங்கர ஹியூமர் சென்ஸ் அவருக்கு பயங்கர. எப்படி வந்து கங்கை அமரன் அப்படின்னா மல்டி ஃபேசட்டட், அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. கதை, திரைக்கதை, பாடல்கள், வசனம், இயக்கம். நானே சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒன்றுத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே ஏன்னா அதை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது என்றைக்குமே. வந்து நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி அவர் பயங்கரமாக எல்லா விதத்துலேயும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, கதை எழுதியிருக்காங்க, பாட்டு எழுதியிருக்காங்க, மியூசிக் பண்ணியிருக்காங்க, கதை வசனம் எழுதியிருக்காங்க. இதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு பண்ணதே வந்து ஸ்டேஜில் வந்து அவர் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அதில் வந்து 4-5 பாட்டு ஃப்ரீயாக பாடுவாங்க. கங்கை அமரன் கச்சேரி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது பேச்சு கச்சேரியாக தான் இருக்கும். நடுவில் தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் சார்லாம் கலாய்ப்பாங்க. ஓகே, கங்கை அமரன் பேசுறதுக்காக கூடுப்பா ஒரு 4 பாட்டு ஃப்ரீயாக பாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக எல்லா வேலைகள்லையுமே. அதில் வந்து பெரியப்பாவோட டேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் முன்னாடி கிட்டாரிஸ்டாக தான் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறமா லிரிக் ரைட்டராக வந்தாங்க. பயங்கர ஸ்ட்ரகிள் தான். ஐ மீன் இட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வைவ் பண்ணும் இவ்வளோ வருஷம் அப்படின்ற போது வந்து இட்ஸ் பிளெஸிங் தான். அவர் ஆக்சுவலாக ஒரு சீரியஸ் கண்டென்ட் கிரியேட்டர் தாங்க, ஆக்சுவலாக ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கரில். பட் அவர் எப்படி சீரியஸாக எடுத்துக்காமல் ஸ்பூஃப் பண்ணிட்டு அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுதான் தெரில. அதான் எனக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் என்ன சீரியஸாகவே நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவருடைய ஆட்டிடியூட் ஆஃப் ஹவு ஹி இஸ், ஹவு ஹி டேக்ஸ் லைஃப் வெரி ஈஸிலி அப்படிங்கிறது தான் வந்து எனக்கும் வந்து இருக்குன்றது நினைக்கிறேன். அவர்கிட்டே தான் வந்துச்சு. ஐ திங்க் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா எங்கள் பெரியப்பா ரொம்ப சீரியஸாக இருப்பார். எக்ஸாக்ட்லி. அவர் வந்து அவரோட வேலை எல்லாமே பயங்கர சீரியஸாக இருப்பாங்க. இவங்க அப்படியே கான்ட்ராஸ்டாக இருப்பாங்க. ஃபுல்லாக ஜாலியாக கராடா பண்ணிட்டு பெரியப்பாவே கிண்டல் பண்ணிட்டு கலாச்சிட்டு அவங்கள வச்சு ஸ்பூஃப்லாம் பண்ணிடுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அது அவர் மட்டும்தான், அவர் எப்போவே சொல்லுவார், நான் மட்டும்தான் எங்கள் அண்ணனை திட்டலாம், வேறு யாரும் திட்டக்கூடாதுன்னு சொல்லுவார். பயங்கரமான லவ், பயங்கரமான ஒரு பாண்டிங் அவங்க. ஏன்னா வந்து ஒன்றா ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு ஒன்றா ஒரே ரூம்குள்ளே இருந்து பிரதர்ஸாக 3 பேர் வந்தாங்க. பாரதிராஜா அங்கிள் ஆல்ரெடி சென்னையில் இருந்தாங்க. ஸோ பண்ணபுரத்துலேருந்து வந்து இங்கே இருந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய எஸ்டாப் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு அந்த டைமுக்கு சொல்கிறேன். இப்போலாம் வந்து நம்ம ஒரு சாங் நம்ம யூடியூப்பில் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்லா பண்ணுறான் அந்த பையன், மியூசிக்கு நல்லா பாடுறான், இது உடனே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வைரல் ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம அங்கே அப்போல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக இவங்கெல்லாம் போயிட்டு பெரியப்பா இன்னொருத்தங்க ஆர்டி பாஸ்கர்னு சொல்லி பாப்புலர் கிரியேஷன்ஸ் அவர் தான் மூத்த அண்ணன். ஸோ அவர் வந்து தபலா வாசிப்பாங்க, தபலா டோலக்லாம் வாசிப்பாங்க. ஸோ பெரியப்பா வந்து ஹார்மோனியம் வாசிப்பாங்க, அப்பா வந்து ரிதம் கிட்டார் வாசிப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டு தே சிங் தேர் கம்போசிஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்.
ஏதோ சுச்சுவேஷன் சொன்னால் அப்படியே பண்ணி கொடுங்க, இதுதான் அவங்களோட டெமோ, நாங்கள் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி they have to perform live. அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் மேலே 69லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 75ல் அன்னைக்கிளி கிடச்சி. நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு முதல்ல வந்து என்ன பேரில் பண்ணலாம், பாவலர் பிரதர்ஸ்லேயே பண்ணலாமா அப்படிலாம் சொல்லி, இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியப்பாவே சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. அப்புறம் பஞ்சு சார் தான் வந்து, நான் பஞ்சு அங்கிள் தான் சொல்லுவேன், பஞ்சு அருணாச்சலம் சார் அவங்க அங்கிள் வந்து அவங்க தான் இளையராஜா அப்படின்னு சொல்லி மாற்றி அந்த சமயம் வந்து அதான் புண்ணை பேர் வச்சாங்கன்றாங்க. ஸோ அப்படி தான் அது அந்த சமயம் வந்து அப்பா வந்து அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இதில் வந்து மாக் சாங்ஸுக்கெல்லாம் வந்து அப்பா வந்து பெரியப்பாவோட டெமோ டியூன்ஸ்லாம் போடுவோம்ல, அதுக்கெலாம் வந்து அப்பா வந்து சாங் எழுதிட்டு இருப்பாங்க. எழுதி அந்த அப்பா எழுதின வரிகளுக்கு வந்து பெரியப்பா வந்து மியூசிக் பண்ணுவாங்க, டியூன் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து டியூனுக்கு இவர் எழுதுவார், சில சமயம் இவர் எழுதின வரிகளுக்கு அவங்க டியூன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரஃப் ட்ராக் தான் பிச் பண்ணுறாங்க. அந்த ரஃப் ட்ராக்கு தான் வந்து இவங்க வந்து பிச் பண்ணுவாங்க. அது வந்து பிச் பண்ணும் போது ரெக்கார்ட் பண்ணிலாம் கிடையாது, அங்கேயே லைவாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பிச் பண்ணுவாங்க. பயங்கரமான ஸ்ட்ரகிள் எங்கள் அப்பா வந்து. அதனால தான் வந்து ஹி ரைட்ஸ் வெரி, நீங்கள் ஒரு டியூன் நீங்கள் ஒரு சொன்னீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஆக்சுவலி நான் ஃபோன்லலாம் நிறைய வாங்கியிருக்கேன். டயலஸ் சாங் அவருக்கு பேரே வச்சுருப்போம் நாங்கள். பிரவீன் கேஎல் தான் வச்சார், அவர் பேர் டயலஸ் சாங் சார். ஸோ ஃபோன் பண்ணால் சாங் கிடச்சிது. எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சென்னை 28-1 ஜெய் வந்து இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியா ஃபஸ்ட் டைம் வருவான். வந்த உடனே ஒரு ஹீரோ பில்டப், எல்லாரும் பசங்கள்லாம் பார்த்தா அந்த வேறு டீம் இறங்க, அவங்க அம்மா வந்து கூட்டம் வந்துடுவாங்க. கூட்டம் வந்தோடனே மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு கௌபாயிஷ் ஃபீலில் ஒரு பயங்கர மாஸ், இவன் பயங்கரமான ஹீரோ அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு வந்து அவனோட கற்பனையில் வந்து ஒரு விஷயம் வரும். அவன் பயங்கர ஸ்லோ மோஷனில் நடப்பான், தண்ணிலாம் குடம்லாம் பறக்கும், எல்லாரும் அப்படி பார்த்துட்டு அவனை எப்படி பண்ணா. அங்கே வந்து ஒரு பயங்கர மாஸ் ஹீரோக்கான சாங் மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரேம்ஜி தான் ரீரெக்கார்டிங் பண்ணான். ஸோ பிரேம்ஜி வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணான், பக்கா ஒரு பயங்கர ஒரு தலைவருக்கு போடுற மாதிரி ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அந்த ஏய் வாராண்டா இவன் வீர தீர சுரந்தாண்டா, ஏய் கேளண்டா இவன் எம்ஜிஆர் பிறந்தாண்டா அப்படின்னு அங்கேயே வந்துருச்சு. அங்கே டியூன்லாம் வந்துச்சு. அங்கே டியூனுக்கு வந்து உடனே வந்து அங்கே ரெக்கார்டிங் ஸ்டுடியோலேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து இது டியூனு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ரஜினி சாருக்கு எழுதுகிற மாதிரி ஒரு சாங் எழுதி கொடுங்க, இந்த பசங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோக்கு வேணும்னு. டே தாராண்ணா ஏ வாராண்டா இப்படி சொல்லுவார். நான் உடனே எழுதிப்பேன், ஏ வாராண்டா தாரா தாரா இவன் வீர தீர சூர இப்படி சொல்லுவார். இந்த ஸ்பீடில் இருக்கும். இந்த ஸ்பீடில் வந்து அவங்க ஃபோன் நம்பர் சொல்கிற மாதிரி அந்த கரெக்ட் எக்ஸாக்ட்லி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க சொல்லி முடித்து அந்த சாங் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். நிறைய சாங்ஸ் அவர் எழுதினாருன்னே நிறைய பேர் தெரியாது. நிறைய சாங்ஸ் வந்து அவர் எழுதின சாங்ஸ் வாலி சாருக்கு போயிடும். வாலி சார் தான் எழுதியிருக்காருன்னு நினச்சிப்பாங்க, இல்லைன்னா வைரமுத்து சார் எழுதினாருன்னு நினச்சிப்பாங்க. அதே மாதிரி அவர் மியூசிக் பண்ணுற பாடல்கள் எல்லாமே வந்து பெரியப்பா பண்ண படங்களாக வந்து இப்போ வந்து இசைஞானி ஹிட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் வாழ்வை மாயம் சட்டம் எல்லாம் வரும், இவரோட படங்கள் தான் எல்லாமே. ஆனால் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதனால் அவர் அதை பற்றி கவலையப்பட்டதில்லை. இப்போ என்னப்பா அது அந்த லெவலில் போட்டிருக்கேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிடுவார். இவ்வளோ கூலான ஒருத்தர் நீங்கள். அஃப்கோர்ஸ் அவருடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அண்ட் நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ கூலான ஒருத்தர் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எதுக்காவது பிரேக் ஆகிருக்காராங்க? இல்லை கண்டிப்பாக. ஆனால் பெருசாக எங்ககிட்ட காட்டிக்க மாட்டார். வெளியில் எதுவும் வந்து பயங்கரமாக உடஞ்சி போன மாதிரிலாம் காட்டிக்க மாட்டார். அப்போவும் ஏதாவது கலாய்ச்சிட்டு அப்படி இருப்பார். எங்கள் ஃபைனான்ஷியலி பெரிய லாஸ் ஆச்சு எங்களுக்கு. டோட்டலாகவே வந்து எங்களுக்கு ஒரு டைமில் வந்து ஒரு லேட் 90s நினைக்கிறேன். அந்த சமயம் வந்து சம்பாரித்தது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட போகிற லெவலில் போயிட்டு வந்து அந்த சமயம் வந்து ஐ திங்க் என்ன ஒரு கஷ்டமான எப்படி கஷ்டமாக நாங்கள் யாரும் எடுத்துக்கல. பட் ஆனால் வந்து ஒரு நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு அந்த பழையப்பா படத்தில் வந்து திடீர்னு அந்த வீட்டை விட்டுட்டு போவாங்கல்ல, எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போயிட்டு வேற ஒரு இடத்துல லைஃப் அந்த மாதிரி நிஜமாகவே எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் அந்த சமயத்தில் கூட ஹி வாஸ் லில் ஸ்ட்ராங் தான். பட் ஆனால் கண்டிப்பாக அவருக்குள்ளே இருக்கும் எல்லாமே ஒரு ஃபேஸ் தான், அது அப்படி கடந்து போயிடும். அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டாருன்னா தான் பயங்கர ஃபீல் ஆகிடுவார், பயங்கர ரொம்ப இதாகிடுவாங்க. பட் ஆனால் மற்றபடி இஸ் கூல் தான். நைஸ். டயலாக் சாங் பற்றி பேசணும், குயிக்காக பாட்டு எழுதுறதை பற்றி பேசணும்.
அண்ட் அவங்க எவ்வளோ மாடர்னான லிரிக் ரைட்டர்ன்றதும் நமக்கு தெரியும். கோவாவில் வாலிபாபாவா பாட்டு இருக்கு இல்லையா, அதை சூப்பராக எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு LGBTQ+ பாட்டு, ப்ரோ பாட்டு, சூப்பராக எழுதியிருப்பீங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், அது இளையராஜா அவர்களுக்கும் SPB அவர்களுக்கும் சொன்னீங்களா? சொல்லலை, 2 பேருக்குமே தெரியாது பாடும்போது. எங்கள் அப்பா கிட்ட நான் என்ன சொன்னேன்னா வந்து, இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு லவ் அட்வைஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கணும். அது வந்து ஒரு ஆணுக்கும் இருக்கிற லவ்ங்கிற மாதிரி தெரியக்கூடாது. ஆனால் ஒரு லவ் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியாவில் வந்து, ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது வந்து இது ஒரு ஒரு கே கண்டென்ட் உள்ள ஒரு சாங் அப்படிங்கிறது வந்து யாருக்கும், இது வந்து ஒரு ஜென்ரலைஸ் சாங்காக தான் இருக்கணும். எழுதின போது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் கே கப்புள், ஒரு ஆணுக்கும் உள்ள ஒரு காதலில் வர ஒரு பாடல். அதில் ஒருத்தனுக்கு வந்து இதை பற்றி என்னன்னே தெரியாது. அதனால தான் வந்து அவன் சொல்கிறது வந்து என்ன இன்னொரு கேரக்டர் சொல்கிறது, தப்பாகத்தான் நினைக்காதே, இங்கே தப்பு எல்லாம் தப்பு இல்லை, இப்போ எல்லாம் உலகம் எங்கும் ரைட்டு. இன்னும் இவன் சொல்லுவான், எங்கே நான் தொடங்கணும் அடங்கணும் சொல்லிக்கொடு, நீயே அதை தெரிஞ்சுப்ப புரிஞ்சுப்ப. இது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இவன் ஏதோ காதலுக்கு அட்வைஸ் கேட்குறான், அவன் ஏதோ காதலுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்பாட்ட சொல்லிட்டீங்க இதான். ஆப்வியஸ்லி அவர் தானே எழுதணும். ஸோ அதனால் வந்து வாலிபா வா இனி வட்டம் அடிக்கலாம், வந்ததே சட்டம் இனி கொட்டம் அடிக்கலாம், போகும் வரை போவோம் புகுந்து விளையாடலாம், ஆனவரையாச்சு அரங்கேறலாம். பயங்கரமாக எழுதுறா. செகண்ட் ஹாஃப் வந்து லவ் ஆகிடும். லவ் அந்த வெள்ளைக்கார பொண்ணுக்கும் பிரேம்ஜிக்கும் ஒரு சின்ன ஒரு லவ்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்னா பிரேம்ஜிக்கும் வந்து அந்த பொண்ணுக்கும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து, எப்போ பார்த்தாலும் வந்து கண்கள் இரண்டால் சாங் வந்து அப்பப்போ அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு சின்ன லவ்வுக்கு அது ஜெய் வச்சே கலாய்ச்சிருப்பேன். ஜெய் இருப்பான், ஜெய்யை பிடிச்சி திருப்பி வச்சுட்டு இவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பண்ணுவான். ஸோ அதுதான் தீமா யுவன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தான். அது வந்து சின்ன கண்ணன் அழைக்கிறான், அதே ராகம், அந்த ராகம் வந்து கண்கள் இரண்டால் வாலிமா வாவா அதுவும் அதே கிட்டது அதே ராகம் தான். ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த தீம் இப்போ வந்து இந்த பாட்டு இது அழகான ராட்சசி, அதெல்லாம் எல்லாம் இதே தான், எல்லாம் இதே ஒரே ராகம். ஸோ இந்த ராகத்திலேயே அந்த லவ் சாங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம கண்கள் இரண்டால் யூஸ் பண்ணும் போது வந்து எல்லாமே ஒரே ஃபேமிலியில் இருக்கும். ரொம்ப ஜாரிங்காக தனியாக தெரியாமல். ஆமாம், தெரியாது. ஸோ இப்போ அவங்க 2 பேர் பார்க்கும்போது வந்து அப்படின்னு போட்டாலே வந்து இந்த சாங் ஞாபகம் வரணும். ஓகே. ஸோ அது வந்து கண்கள் இரண்டாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், வாலிபா வாவாவும் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணது தான் அதோடைய எல்லாமே ஒரே ராகத்தில் பண்ணோம். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இளையராஜா அவர்கள்ட்டையோ SPB அவர்கள்ட்டையோ சொல்லலை ஐடியா என்னென்னு? பிரேம்ஜி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாடுற மாதிரி சாங், பிரேம்ஜிக்கு இதுக்கு அவ்வளோதான் சொன்னேன், வேற ஒன்றுமே சொல்ல. ஜாலியாக அவருக்கு ஜாலியாக பாடினாங்க. ரிலீஸ் ஆன பிறகு அவங்க அதை பற்றி கேட்டாங்களா? பெரியப்பா தான் கேட்டாது, சொல்லாமல் கொள்ளாமல் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு கொடுத்துட்ட நீ அப்படின்னு சொல்லி தானே. இல்லை அது அப்படி மழுப்பிட்டு வந்துட்டேன் நான். முன்னா அவர் சொன்னார், அவர் ஆக்சுவலி வந்து கோவா அது அந்த 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 விஷயத்தினால தான் படம் நிறைய பேருக்கு பிடிக்கலையோ அப்படின்லாம் வந்து கேட்டார். இல்லை தெரியல, இருக்கிறத தான் எடுத்தேன் நான். ஏன்னா வந்து இல்லைடா அது ரொம்ப ரொம்ப அஹெட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒருத்தங்க வந்து இப்போ ஒரு புக்கில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களோட பர்சனல் ஆகிடுது. இது வந்து ஒரு எல்லாருக்கும் சேர்த்து நீ திரையில் போட்டு காட்டும் போது வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாத டைமில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். சூப்பர் பாயிண்ட்டு. புக்கில் படித்தா அது வேறு, படத்தில் பார்த்தா அது வேறு. அதுவும் சொன்னேன். செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லங்க. அதுதான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பாலுங்கல் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாலுங்கல் வந்து பயங்கர கலாச்சிட்டு டேய் கேடிங்கடா நீங்கள் அப்படிலாம் சொல்லி ஜாலியாக. வாட் ஐ ஃபீல் இஸ், ஒரு குடும்பத்துக்கு ஒரு கங்கை அமரன், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வெங்கட் பிரபு கண்டிப்பாக வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரிட்ஜாக இருக்கணும், கொஞ்சம் ஜாலியாக. சிறு பொன்மணி பாட்டு இருக்குல்ல, அது வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன், கங்கை அமரன் அவங்க தான். ஆமாம், அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. அப்பா எழுதுன நிறைய சாங்ஸ், பழைய சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச சாங் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒரு இனம் தான். அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதுதான், அவ்வளோதான் லைஃப், அதுதான் லைஃப். வெரி சிம்பிள், அவ்வளோதான் சிம்பிள். நீ இதுக்கு நீயும் 10 மாதம் சண்டை போடுறதுக்கு எல்லாருமே ஒன்று தான். நீயும் 10 மாதம் நானும் 10 மாதம், எதுக்கு இது சண்டைன்ற மாதிரியே தான் இருக்கும்.
பொன்னும் பொருள் போகும் வரும் பந்தம் விட்டு போவதில்லை, உன்னை விட்டு நான் பிரிந்து வாழ்வதிலே லாபம் இல்லை, ஊருக்கும் பேருக்கும் மாலைக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்வுக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லை, இதை புரிஞ்சும் இதை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒரு ஆக்டராக, அதாவது ஒரு லீட் ஆக்டராக உங்களுடைய டெபியூ ஃபிலிம் இருக்கு இல்லையா, உன்னை சரணடைந்தேன் படத்தில் மியூசிக் எஸ்பி பாலசுப்ரமணியம், சிங்கர்ஸ் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி, இசைஞானி இளையராஜா, லிரிக்ஸ் கங்கை அமரன். நான் அந்த படத்தில் ஒரு சாங் பாடினேன். பாலுங்கள் மியூசிக்கில் வந்து நான் வந்து ஆக்சுவலி வந்து அவர் பண்ண, நான் சின்ன வயசில் இருக்கும் போது அவர் பண்ண ஒரு, ஏன்னா சரண் வந்து அப்போது யூஎஸில் படிச்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், யூஎஸ்க்கு அமிச்சிட்டாங்க. நான் இங்கே இருக்கும்போது வந்து பாலுங்கள் வந்து தையல்காரன் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணேன், தானு சார் ப்ரொடக்ஷனில், தையல்காரன் தான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு சின்ன பிட்டு வந்து ஒரு சின்ன பையன் பாடுற பிட்டுக்கு வந்து என்ன தான் கூப்பிட்டு பாட சொன்னாங்க. நான் தான் பாடியிருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து திரும்ப வந்து உன்னை சரணடைந்தேனில் வந்து ஒரு ஒரு பர்த்டே சாங் ஒன்று இருக்கும். இப்போது இங்கே பிறந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆச்சு, தப்பா நானும் கேட்டுப்புட்டேன்னா மூச்சு, அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் நான் தான் அவருக்கு அதுவே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அவர் சொல்லி கொடுத்து நான் பாடி, அதில் வந்து கடைசியில் வந்து ஒரு தப்பு தப்பாக சங்கதிகள், தப்பு தப்பாக ஸ்வரங்கள்லாம் சொல்லி ஒரு பிட்டு வரும். உனக்கு தெரியாது, இந்த கேரக்டர் பிரகாரம் ஊர்லேருந்து வந்து ஒரு பையன் இவன் வந்து தப்பு தப்பாக பாடுறான்ற மாதிரி, அதுதான் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு எனக்கு, தப்பு தப்பாக பாடுறது. அதனால் அவர் பயங்கரமாக சிரிச்சார், டே சூப்பராக அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க பாலுங்கள். ஸோ இட் இஸ் அ ஃபன் திங். ஐ மீன் பாலுங்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரியப்பா வந்து ஆக்சுவலி பெரியப்பா வந்து நான் பண்ணுறேன் ரீ ரெக்கார்டிங் இந்த படத்துக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. உன்னை சரணடைந்தேன், உன்னை சரணடைந்தேன் ரீ ரெக்கார்டிங் நான் பண்ணுறேன், சாங்ஸாக நீ பண்ணிட்டல, நான் ரீ ரெக்கார்டிங் இந்த மாதிரி இல்லை இல்லையா, ஒரு ஃபுல் படம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர் சண்டை போட்டு இவர் பண்ணார். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா மொமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து இட் வாஸ் லைக் ஆல் த லெஜெண்ட்ஸ் சிங்கிங் டுகெதர். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு சாங்காக இருக்கும். நீங்கள் அந்த சாங் கேட்டிங்கன்னா, ஆமாம், நட்பில்லா மனிதன் என்றால் அவன் ஒரு மனிதன் அல்ல, நட்புக்கே உயிரை தந்தால் அவனை போல புனிதன் அல்ல, நட்பு நட்புன்னு சொல்லி ஒரு சாங்கு. அந்த சாங் வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து தனித்தனியாக ஃபுல் சாங் எல்லாருமே பாடினாங்க. அதுக்கப்புறம் பாலுங்கள் வந்து எந்தெந்த இடத்துல யார் வாய்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மிக்ஸ் பண்ணாங்க. எஸ்பிபி அவர்களுடைய இசையில் பாடின அனுபவம் சொன்னீங்க, ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடின அனுபவம் சொல்லுங்கள். ஐயோ, ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் ஒரு நண்பன் இருந்தால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது திடீர்னு கால் வந்துச்சு, அது என்னன்னு தெரில. அது லேட் 90s வந்து நான், சரண், யுகேந்திரன் 3 பேரும் வந்து நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய சன்ஸாக இருக்கிறதுனால வந்து நெக்ஸ்ட் ஜென் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் வந்து அப்போ கச்சேரிகள்லாம் பயங்கர ஃபேமஸ், எல்லாரும் ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சேர்த்துக்கலையா நீங்கள் இதில்? பிரேம்ஜி அப்போ யூகேல படிச்சுட்டு இருந்தான். ஓகே, அப்புறம் அப்புறம் சேர்ந்துட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் பிரேம்ஜி சேர்ந்தான், விஜய் யேசுதாஸ் சேர்ந்தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராம், ஆனால் மெயினாக நாங்கள் 3 பேர் தான் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஏதோ ஒரு ஷோவில் வந்து நான் ரஹ்மான் சார் சாங்ஸ் ஏதோ பாடி, அதுக்கப்புறமா வந்து அந்த டைமில் வந்து நான் ஏப்ரல் மாதத்தில் படத்தில் நடிச்சிட்டு இருந்தபோது திடீர்னு கால் வந்துச்சு. நைட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்டுடியோ வாங்கினோன்னு சரண் வந்து இதே எனக்கும் வந்துருக்குடா அப்படின்னு சொன்னான். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான். ஆமாம், நான், சரண், சின்மய் பாடணும் 3 பேர் சேர்ந்து நைட் ஃபுல்லாக ரஹ்மான் சார் ரெக்கார்ட் பண்ணார். நைட் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி காலைல தான் முடிஞ்சு எனக்கு பயம் உதறல் ரஹ்மான் சார். ஆனால் வந்து அவர் பயங்கர ஜாலியாக ஆக்கிறார். எப்படா ஓகே சூப்பர் நல்லா இருக்கு, இது வேறு மாதிரி பாடு, இந்த மாதிரி பாடு, ரொம்ப அழகாக ஹீ ரெக்கார்ட்ஸ் இட் ஹிம்செல்ஃப். அவரே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பாலுங்களும் அவர் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இன்னொரு இன்ஜினியர் இருப்பாங்க. இவருக்கு வந்து இவர் தனியாக உட்காந்து இவரே ஃபுல்லாக வாய்ஸ் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணி நீ பாடு. சின்மையெல்லாம் அசால்ட்டாக பாட்டு போயிடும், சரண்னாலும் நல்லா பாடிடுவாங்க. நான் இருக்கிறதுலே ஒரு மொக்க சிங்கர் நான். ஸோ நான் வந்து பாடும்போது எனக்கு உதறல் அப்படி இருக்கும்போது வந்து, ஆனால் பயங்கரமாக அழகாக டுக். ஆமாம், செம்ம சாங், சூப்பர் சாங். எனக்கு என்ன பயம்னா படம், எனக்கு நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி நான் பாடியிருக்கேன். ஆனால் படத்தில் வரும்போது வேறு சிங்கரோட வாய்ஸில் தான் வரும். ஸோ ஷூட்டிங்க்கு மட்டும்தான் மேக்ஸிமம் என்னோடய வாய்ஸ் போகும். ரிலீஸ் ஆகும்போது வேறு வாய்ஸ் வந்துடும். காசு மேலே காசு வந்தோட உதித் நாராயண் சார் வாய்ஸ் ஃபஸ்ட்டு நான் தான் பாடினேன். லைலா லைட்டாக தான் நடிப்பா சைட்டு அந்த பாட்டு நான் பாடினேன். அந்த பாட்டு கடைசியில் ஹரிஹரன் சார் பாட்டார். அதுக்கப்புறம் வந்து உல்லாசம்ல ஒரு சாங் கொடுத்தாப்புல. அந்த சாங்கில் ஏதோ சின்ன இடத்துல மட்டும் தான் வரும், சொல்லாரே சொல்லாரே அந்த பாட்டு நான் தான் ஃபஸ்ட்டு பாடினேன். அதுவும் வரல. அப்புறம் வந்து இந்த பாட்டு ஃபஸ்ட்டு நான் தான் பாடினேன், கவிதைகள் சொல்லவா
உன் பெயர் நல்ல பாட்டு தான் சொன்னோம். கடைசியில் எல்லா பாட்டும் ஹரிஹரன் சார் பாடுறாரு. ஆனால் பாருங்களேன், அவங்களோட காம்படிஷன் எங்கே இருக்குது பாருங்க. உதித் நாராயண், ஹரிஹரன் அந்த சாங்ல இருக்கு. அப்படி வேணால் பெருமைப்பட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து இல்லை, பட் ஆனால் ப்ரொடியூசர்ஸாக டைரக்டர்ஸாக எல்லாருமே தே வுட் வாண்ட் சம்படி பிக் சிங்கர்ஸ் டு கம் இன். அண்ட் எனக்கு இன்னொன்று தோணுங்க, ஆக்டர் கார்த்திக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹரிஹரன் பாடினா அது அப்படியே அவங்களே பாடின மாதிரி ஆகிடும். இல்லை, அதுக்கு கதை சாருக்கு எஸ்பிபி அப்படி தான் இருக்குது. அந்த நெஞ்சுக்குள்ளே இன்னாரு நான் அவர் பாடின மாதிரி இருக்கு. பச்சை இல்லை பூவுன்னு பாட்டு கேட்டிங்கன்னா அதே அவர் பாடின மாதிரி இருக்கு. ஹீஸ் எக்ஸ்பிரசிவ் தட் வே நினைக்கிறேன். இல்லை சீரியஸாக அது கமல் சார்கிட்டே இருக்கும் பயங்கரமாக. அவர் யார் அந்த வாய்ஸ் இருக்கோ அந்த வாய்ஸ் அவர் பாடுற மாதிரியே ஓன் பண்ணிக்கிறது. ஆமாம், ஜெயசுதாஸ் பாடினாலும் பூமானி கோபம் ஏனோ, அது ஜெயசுதாஸ் பாடினாலும் அது கமல் சார் பாடுற மாதிரியே இருக்கும். பாலுங்கள் பாடினாலும் வனிதா மணி வண்ண மோகன் இருந்தாலும் அவர் பாடுற மாதிரியே இருக்கும். அது வந்து கமல் சார் கிட்ட இருக்கிற ஒரு மேஜிக். அது அவர் அசால்ட்டாக பண்ணுறாரு. ஹில் மேக் ஷுர் தட் இட் சவுண்ட்ஸ் லைக் ஹிம். அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த 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 பாடும்போது திடீர்னு நரம்பெல்லாம் தெரிய வரும். நிஜமாக பாடுற மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து கமல் சார். ஹேவ் யூ எவர் ரெக்ரெட்டட் பீயிங் an actor? இல்லை, எனக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே இல்லை. எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். நான் டப் பண்ணியிருக்கேன் படத்துக்கு நிறைய பேருக்கு. அதுக்கப்புறமா வந்து எல்லா டன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இன் சினிமா அண்ட் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட் அஸ் வெல். ஐ மீன் நடித்த நிறைய படம் மொக்க படம் தான். பட் இருந்தாலும் வந்து அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக தான். அதுக்காக கேட்கல, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நமக்கே மெமரிஸில் ஃபேஸ்புக்கிலோட பழைய போஸ்ட்லாம் வரும்போது ஒரு மாதிரி நம்மளா இது அப்படின்னு தோணும்ல. அது இருக்கா? முன்னாடி கூட ஒரு நாள் வந்து விஜய் சார்கிட்ட என்ன உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, வாழ்க்கையில் என்னடா ரொம்ப டென்ஷனாக இருக்குது, கட்சி மேட்ரு இதெல்லாம் இருக்கும்போது வந்து நான் நடித்த படங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இவனே எப்படி பண்ணுறான்ற போது நமக்கு அப்படியே சிரித்து உருண்டார். அவருக்கு அப்பப்போ என் ட்ரெய்லர்லாம் போட்டு காட்டுறேன், நடித்த ட்ரெய்லர்ஸு பாருங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் பாருங்கள் சொல்லி டேய் விட்றா என்னை காப்பாற்றுக்கு யாரும் வர மாட்டீங்களான்னு கலாய்ப்பார். ஸோ அந்த மாதிரி தான் ஐ டேக் எவ்ரிதிங் அஸ் ஃபன். குரூப்லேயே கலாய்ப்பானுங்க நிறைய. இப்போ என்னோட பழைய ஓவர் ஆக்டர் வெங்கட் பிரபுலாம் சொல்லி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் பசங்களாம் இருக்க, பிரேம்ஜி தான் மேக்ஸிமம் அனுப்புவான், வைபவ் அனுப்புவான். அந்த மாதிரி வந்து நீங்கள் தான் ஓவர் ஆக்டரு அப்படிலாம் சொல்லி கொடுத்த காசுக்கு நடிங்க எல்லாம் சொல்லி எனக்கு கலாய்ப்பானுங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஜாலியாக எடுத்துப்பேன். நான் கலாய்க்கிறத பற்றிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. நானும் கலாய்ப்பேன், என்ன கலாய்ச்சாலும் அதை ஹாப்பியாக எடுத்துப்பேன். சில பேர் அதை கலாய்க்கிறவங்களுக்கு சில பேர் அவங்கள கலாய்ச்சா பிடிக்காது, டென்ஷன் ஆகிடுவாங்க. அது தப்பு இல்லை. அது நம்ம கலாய்க்கும் போது அவங்களும் கலாய்க்கலாம், அதுக்கு நம்ம கூகுளாக ஷுட் பி ஓப்பன். எனக்கு ஜென்யூனாக சொல்கிறேங்க, நான் கேடிவியில் உங்களோட நீங்கள் நடித்த படங்கள் பார்த்துருக்கேன். பார்த்தா டக்குன்னு 2007 நீங்கள் டிரெக்டர் ஆகிறீங்க, சென்னை 28. I honestly feel biggest transformation, one of the biggest transformations in தமிழ் சினிமா அதுதான் நான் நினைக்கிறேன். இல்லைங்க, ஜென்யூனாக சொல்கிறேங்க. இப்போ இந்த பாட்டு இருக்குல்ல, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன், அந்த மோடில் உங்களுக்கு அப்படியே ஒரு எடிட் போட்டுடலாம். கரெக்டில்ல? ஏன்னா இருக்கலாம் இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன். சென்னை 28 வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிம். நிறைய இடங்களில் எல்லாருமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நடித்த படங்கள் பெருசாக ரீச் ஆகலை. அப்போது உங்களுக்கு நீங்கள் அடுத்து ஒரு புது முயற்சி பண்ணுறீங்க, ஓகே நம்ம டிரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. எங்கேருந்து இந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு? சரண் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான். உன்னை சரண் தான் சரண் ப்ரொடியூசராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா வந்து அந்த படம் ஃபைனான்ஷியலி பெருசாக போகாத சுச்சுவேஷனில் மழை பண்ணுறாப்புல, அதுவும் வந்து பெருசாக போகலை அந்த டைமில். சரி என்ன பண்ணலான்னு சொல்லி, பிகாஸ் வி ஆல் ஹேங் அரவுண்ட் எவ்ரி டே. எங்களுக்கு வந்து பெரிய ஹேங் அவுட் ஸ்பாட்டே வந்து சரணோட ஆஃபீஸ் தான். இதெல்லாம் சுற்றிட்டு இருப்போம், அங்கே கிரீடாடுவோம் போயிட்டு. அந்த மாதிரி ஒரு டைமில் இருந்த டைமில் வந்து நான் ஜஸ்ட் டோல்ட் சரண் an ஐடியா. வேற ஒரு ஐடியா சொன்னேன், வேற ஒரு ஐடியா சும்மா சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, படமாக பண்ணால் சூப்பராக நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படி சொன்னேன்னே. அப்போ கனி நான் டேரக்டர் வந்து அவரும் எங்கள் கூட தான் சுற்றின்னு இருப்பார் அந்த டைமில். ஸோ அவங்களே டைரக்ட் பண்ணலான்னு, இல்லை இது வந்து அவரோட ஜானர் கிடையாது இது அப்படின்னு சொல்லி சரண் வந்து நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்பா என்ன இல்லைடா நம்மளாம் இருக்கடா, நல்ல 80sலாம் போட்டுக்கலாம், நீ பண்ணு, உனக்கு ஐ திங்க் யூ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சிங்கப்பூரில் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இஸ் லைக் அ பிரதர் டு மீ, இஸ் பிரதர் தான் சொல்லணும், ஜேகே சாரான்னு சொல்லிட்டு. சிங்கப்பூரில் வந்து அவன் பிறந்து வளர்ந்த பையன். அவன் வந்து அவன் குழந்தையிலேருந்து நம்ம வீட்டில் தான் சென்னையில் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்னால் எங்கள் கூட தான் இருப்பான். ஸோ அவன் வந்து ஒரு டெலிவிஷன் சீரீஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தான், ஒரு வெரைட்டி ஷோ மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தான்.
அதுக்கு வந்து பிரேம்ஜி தான் மியூசிக் பண்ணான். ஸோ எவ்ரி எபிசோடுக்கு வந்து ஒரு ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று ஃப்ரெஷ்ஷான சாங் ஓகே அதுக்கு வந்து கம்போஸ் பண்ணி அதுக்கு நாங்களே பாட்டெலாம் எழுதி இதெல்லாம் வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அவங்ககிட்ட ஐடியாலாம் சொல்கிறேன், இந்த சாங் இப்படி ஏடுறா, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் பண்ணலாம்டா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இது சாங்கை நீ க்ரியேட் பண்ணுறான்னு நீயே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவனுக்காக நான் போய் பண்ணது தான் ஃபஸ்ட்டு டைரெக்ஷனாக. அப்போ தான் எனக்கே தெரியுது ஓகே இப்படி கட் பண்ணால் இது கரெக்ட். அங்கே தான் நான் பிரவீன் கேல மீட் பண்ணுறேன். அந்த மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் நான் பிரவீன் கேல் சூப்பராக ஒரு பயங்கர டெக்னாலஜி தான் அவரும் இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா? ஆமாம், சென்னை 28க்கு தான் அவர் கூப்பிட்டு வந்தோம். ஸோ அந்த சமயத்துலேருந்து வந்து சரண் வந்து அப்போ வந்து யூஎஸ் போயிருந்தார். நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போது சென்னை வந்து நாங்களாம் சிங்கப்பூரில் இருக்கிற அடப்பாவிங்க என்ன விட்டு என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி சிங்கப்பூர் விட்டார். ஒரு சாங் ஒன்று பிரவீன் எடிட் பண்ணி ஃபுல்லாக ஃபைனல் பண்ணி ஒரு நான் ஷூட் பண்ண சாங் வந்து அலை அலையாயின்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் பார்க்குறாங்க. நான் அது வந்து பாரதிராஜா சார் ஸ்டைலில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை மட்டும் வரும், ஒரு கண்ணு மட்டும் தெரியும்னு சொல்லி அந்த மாதிரி ஆரம்பித்து சிங்கப்பூரில் வந்து நார்மலாக எடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் சினிமேட்டிக்காக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து கொடுத்த அந்த சாங் வந்து அது வந்து அவார்ட்லாம் வாங்குச்சு. அந்த 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 சாங் வீடியோ சிங்கப்பூரோட பிரதான விழான்னு சொல்லுவாங்க, அதிலலாம் அவார்ட் கொடுத்தாங்க. அந்த சாங்கை பார்த்துட்டு சரண் சொன்னே இவன் நல்லா எடுக்கிறான், என்கிட்ட ஒரு கதை சொன்னான், நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். வா ரியலி அப்படின்னு சொல்லிடும் போது யுவன் அவன் அப்போ ஜேகே சாரா சொல்கிறான். என்ன பிரபு தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே, க்ளோஸ் சர்க்கிள் எல்லாமே பிரபு தான் கூப்பிடுவாங்க. அவன் ஜேகே சார் பிரபு வச்சு நீ பண்ணுறதா தான் நானும் கோ ப்ரொடியூசராக வரேன் அப்படின்னு சொன்னான். என்ன நம்பிக்கைலாம் தெரியாது. அங்கேருந்து வந்து யுவன் கிட்ட கேளு, யுவன் பண்ணுவான் நான் மியூசிக்குன்னு கேளு. நைட்டு அங்கே ஃபோன் பண்ணுறோம் யுவனுக்கு, சொல்லுப்பா அப்படின்னா. யுவன் இந்த மாதிரி நான் ஒரு கதை சொன்னேன், சரணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, சரவணன் ஜேகேவும் வந்து சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்றாங்க, நான் டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதான் நீ மியூசிக் அப்படியா நீ பண்ணுறியா, நானும் ப்ரொடியூசராக வரேன், சேர்ந்து நாங்களும் ப்ரொடியூசர். என்ன நம்பிக்கைன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. அது இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அதனால் வந்து இவங்க வச்ச நம்பிக்கை, இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னது தான் வந்து. அதுக்கப்புறமா தான் அது ஒரு கதை சொன்னால் அது கதை பட்ஜெட் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இன்னொரு கதை சொல்லும் போது தான் சென்னை 28 ஓகே நான் முதல்ல ஒரு ஹாரர் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா சென்னை 28 சொன்னேன். அதுக்கப்புறமா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஆனால் அது நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் வந்து எனக்கு நண்பர்கள் கொடுத்தது தான். ஆமாம், கண்டிப்பாக அவங்க கொடுத்தது. அவங்க எல்லோரும் நம்பிக்கை வச்சுட்டாங்க, இப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அதுதான் பயங்கர டென்ஷன், பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்து சண்டை வர்றது ஒன்று ஃபிகர்னால வரும், இல்லைன்னா காசுனால வரும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணும் போது கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அது ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப இருந்துச்சு. அந்த படம் வந்து ஆக்சுவலி டாக்கிலாம் கிட்டத்தட்ட ஒரு 40-42 நாளில் முடிச்சிட்டோம் படத்தை. இந்த கிரிக்கெட் எடுக்கிறது தான் என்ன ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிரிக்கெட் மேட்ச் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது பண்ணும்போது சரண் வந்து என்கிட்ட நிறைய வாட்டி வந்து ஒரு பயங்கர இமோஷன், சத்தியமாக முள்ளடா காசு இல்லை, கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எவ்வளோ வாட்டி தான் நான் போய் அப்பாட்ட கேட்க முடியும்டா, என்னால் கேட்க முடியாது, கொஞ்சம் பாடுறா, ஏதாவது சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி எதாவது பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த படம் 1.5 கோடி ரூபாயில் பண்ணோம். அந்த படம் அந்த சமயத்துலேயே அது 1.5 கோடி ரூபா ஜாஸ்தி. மூஞ்சியே தெரியாத ஆட்கள், கிரிக்கெட்டு நைட் மேட்ச்சு, அதில் தான் வந்து அது க்ரௌடு, அதில் தான் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்களுக்கு. மற்றபடி எல்லாமே ஏரியாவில் அப்படி தான் வச்சு பண்ணிட்டோம். பட் ஆனால் அந்த பயம், நீங்கள் சொல்கிற அந்த பயம் இருக்குல்ல, ரொம்ப மோசமான ஒரு பயம். அது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபியர் கொடுத்துட்டே இருந்துச்சு. அது எப்படியாவது ஹிட் ஆக்கிடணும், எப்படியாவது நண்பனுக்கு காசு வந்துடணும், பெரிய ப்ராஃபிட்லாம் கூட தேவையில்லை, அவன் என்னை நம்பி காசு போட்டிருக்கான், அந்த காசு அவனுக்கு வந்து வீணாகிடக்கூடாது, அது லாஸ் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படங்களும் வந்து பெருசாக போகல. அந்த பெயின் எனக்கு கூட இருந்தே நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எனக்கு அந்த சின்ன விஷயங்கள்லாம் டவுட்டாகவே இருக்கும், எனக்கு எப்படி எடுக்கும் போது கொள்வது. பட் ஆனால் இப்போ பண்ண தான் கற்றுக்கிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் டே சென்னை 28 ஷூட் என்ன பண்ணீங்க, எப்படி இருந்தீங்க? இல்லை, ஆக்சுவலி 2 நாள் முன்னாடி என்ன ஆயிடுச்சு, சென்னை 28 ஷூட் ஆரம்பிக்க போது அதுக்கு 2-3 டேஸ் பேக் வந்து அந்த நாங்கள் எடுத்த கிரவுண்டு ஒன்று ஆரைப்புறமில் சென்னை காலேஜ் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டு தான் நாங்கள் படம் எடுக்கிறோம். அந்த கிரவுண்டு தான் வந்து எங்களோட நாங்கள் போய் ரெகுலராக விளையாடுற அங்கே இருக்க ஏரியா பசங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நைட்டு ஒரு டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது அந்த கிரவுண்டுக்கு போயிட்டேன் நான் தனியாக. நைட்டு ஒரு 1:30 மணி. எனக்கு வந்து அந்த எப்படி எடுக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரில. நான் அந்த ஃபுல் படத்தை வந்து அங்கே நான் தனியாக, ஸோ இந்த இடத்துல அவங்க நடந்து வரணும்,
இந்த இடத்துல இந்த பசங்க மேட்ச் பார்க்குறாங்க, இந்த இடத்துல இருந்து இருக்காங்க, இந்த செவத்தில் இங்கே உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல ஷார்ட் எடுக்கல. நான் தனியாக ஃபுல் படம் இந்த இடத்துல வந்து நிதின் சத்யா காலில் வந்து இவங்க வந்து விழுவாங்க. அந்த ரோடு பக்கத்து ரோடு அந்த கிரவுண்டு தான். அங்கே பக்கத்தில் நின்று இந்த இடத்துல எடுக்கலாம், அது இந்த இடத்துல இது பண்ணலாம், இங்கே வந்து அவங்க குடிக்கிற சீன் இங்கே பண்ணலாம், இந்த இடத்துல இந்த பசங்க இது பண்ணலாம், இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ் இங்கே பண்ணலாம், இந்த இடத்துல வந்து இவங்க கூப்பிடுறது எல்லாமே ஃபுல் படத்தை வந்து நான் எனக்கு என்னென்ன இந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபுல் நைட்டு நான் உட்காந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மாதிரி செட்டிலாகி வீட்டுக்கு போனேன். ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே எனக்கு அல்லுதான். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து வந்து நான், பிரேம்ஜி, ஜேகே சாரா எங்கள் கூட தான் தங்கியிருக்கான். அப்புறம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தங்க இருந்தாங்க, மாரியம்மான்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க பையன் வந்து நல்ல கிளியர் அட்வான்ஸ் சொல்லி அவனையும் நடிக்க வச்சேன். அவன் தான் அறிவு, அவர் ஸ்கூல் காலேஜ் பையன் சொல்லிட்டு அவன் எங்கள் வீட்டில் பிறந்து வந்த பையன் தான் அவன். ஸோ எல்லாருமே நாங்கள்லாம் ஒரு காரில் போயிட்டு இறங்குவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கும் அப்படி தான் போய் இறங்கணும். ஏவிஎம்மில் செட்டு. சரி, எனக்கு என்னென்னா வந்து இவங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு, இவனை வச்சு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பசங்க எல்லாருக்குமே வந்து அந்த எல்லாருமே ஈக்குவலுங்கிற ஒரு விஷயம் மைண்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எல்லாருமே சேர்ந்து மேட்ச்சுக்கு முன்னாடி சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஷாட்டு. அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிக்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த மேட்ச்சுக்கு ரெடி ஆவானுங்க. அப்போ வந்து ஒரு ஷாட் ஒன்று வந்து சின்ன ஒரு புல் பேக் இருக்கும். ஜெயோட அம்மாவை நடித்தவங்க வந்து தீபாரதனை காட்டிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் நின்றுட்டு சாமி கும்பிடுவாங்க. எல்லாருமே ஃபஸ்ட் ஷாட்டில் வர மாதிரி ஒரு ஷாட் எடுத்தேன். அதுக்கப்புறமா ஜெய் வீடு தான் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய சீக்வன்ஸ். ஜெய் வந்து அந்த பாத்ரூமில் அழுவான்ல, ஆமாம், அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு டே முடித்தோம். அப்புறம் வந்து செகண்ட் டே வந்து அதே ஃப்ளாட்டை வந்து கலர்லாம் மாற்றி ஃபுல்லாக மாற்றிட்டு அதை வந்து நிதின் சத்யா வீடாக கன்வெர்ட் பண்ணி அதே வீட்டை திரும்ப எடுத்தோம். வந்துருச்சு ஓரளவுக்கு. இன்னும் நிறைய படங்கள் பார்க்குறதுனால வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணுங்கிறத சொல்லிடுவேன் நான். பட் இந்த ஷார்ட் டிவிஷன் அதெல்லாம் ஒன்றும் தெரில. இப்போ ஃபோன் கால் வருது அப்படின்னு சொன்னால் வந்து நான் அப்போவே நான் அந்த ஸ்ப்ளிட்டெல்லாம் பண்ணியிருப்பேன். ஃபோன் ஒருத்தன் பேசுகிறானே இங்கே வரும், அவன் இன்னொருத்தனோட பாதி இங்கே வரும், நடுவில் வந்து இவனோட ரியாக்ஷன் இன்னொரு இடத்துல வரும், இப்படிலாம் எடுத்தேன் நான். இப்போது இது எடிட்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்ச பிறகு ஸ்ப்ளிட்டில் வருது இல்லை? நீங்கள் எடுக்கும்போதே உங்கள் மனசில் இருந்துச்சா? இருந்துச்சு. ஸ்ப்ளிட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸ்ப்ளிட்டில் தான் எடுத்தோம். அது வந்து இங்கிலீஷ் படத்தில் பார்க்குறது தான் ஒரு செம்ம காமெடி இருக்கும். அது பண்ணலாம்னு நினச்சா இல்லை, ரொம்ப டூ மச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் சீக்ரெட்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அது வந்து ஒரு ஸ்பூஃப் ஃபில்ம். அதில் இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி இங்கே வந்து ஸ்ப்ளிட்டு அதை பார்த்து தான் வந்துச்சு. கடைசியில் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது வந்து இந்த ஸ்ப்ளிட்டில் பேசி முடித்தோடனே இந்த ஸ்ப்ளிட்டில் இருக்கிறவன் வந்து வச்சுட்டு போயிடுவான். வைக்கும் போது ஃபோன் வந்து ஒழுங்காக வச்சுருக்க மாட்டான், வைக்கும் போது தப்பாக வச்சுட்டு போயிடுவான். இந்த ஸ்ப்ளிட்டில் இருக்கிறவன் எட்டி அந்த ஃபோன் ஒழுங்காக பண்ணிட்டு போவான். ஸோ இந்த மாதிரிலாம் இன்னொரு இடத்துல வந்து அந்த ஷாக் இது கொடுப்போம், அது மாதிரி ஷாக் அதெல்லாம் அதுக்காக யூஸ் பண்ணல. ஒரு இடத்துல ஷாக் இது ஒன்று இருக்கும். அதாவது வந்து நீயா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேமரா போகும்ல, அந்த மாதிரி வந்து ஜெய் வந்து அந்த கடைக்கு வந்து பால் பாக்கெட் வாங்குறதுக்கு வரும்போது உள்ள பிரேம்ஜி இருக்காங்க அப்படின்னோடனே வந்து சின்ன ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் வந்து ஜெய் ஃபஸ்ட் டைம் பிரேம் பார்த்த உடனே ஜூம் போகணும். அப்போ என்ன பிளான் பண்ணோன்னா அந்த ஜூம் போயிட்டு பிரேம் இடிச்சிடும். அவங்க தள்ளுவாங்க லைட்டாக, அவரே கேமரா பாஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் தள்ளிட்டு அது இது கூட அப்படி பேசுவான். ஸோ அந்த மாதிரி அந்த ஜூம் போய் இடிச்சிருச்சான் அவனை. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். அது வந்து அவங்ககிட்ட ஒரு கண்ணாடி வச்சுட்டோம். அங்கேருந்து வந்து ட்ராலியில் வந்து ஜூம் மாதிரியே வந்து கேமராமேன் வந்து சருன்னு வருவார். இங்கே வரும்போது இது அமுக்கணும், அடுத்தல்லுவான் அவன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் ஸ்பூஃப்லேருந்து தான் ஐடியாலாம் கிடச்சிச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இருக்குல்ல, அதாவது சினிமா டெக்னிக்ஸே லைட்டாக கொஸ்டின் பண்ணுறது, சும்மா சட்டையர் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கோட்லேயுமே அதை பண்ணியிருப்பீங்க. இல்லை சார், இங்கே நின்னா தான் கேமரா பொசிஷனுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை இங்கே இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக தெரியும் கேமராவுக்கு தெரியும். இப்போ சினிமாவை கொஞ்சம் நிறைய அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ஆகுது, எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு எப்படி நம்புறீங்க? இல்லை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் அது கம்ப்ளைண்ட்டாக சொல்ல கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. பட் ஆனால் வந்து இல்லை, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை தான். அது புரிஞ்சிடும், ஏதாவது பண்ணிடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜெயராம் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, பின்னாடி எல்லாரும் இங்கே சார் தெரியும், இல்லைன்னா அங்கே போனால் எப்படி தெரியும், டேய் போங்கடா நான் சொல்கிறேன்டா அப்படின்னு. அப்புறம் நீங்கள் ஷார்ட்டே மாற்றிடுவீங்க, அப்புறம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு. இது வந்து ஒரு சினிமாட்டிக் டெக்னிக் தானே அது? ஆமாம், அப்படிதான். கரெக்ட்ல ஆக்சுவலி சீனை இங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். அது சும்மா ஒரு ஜாலிக்காக இஷ்டத்துக்கு அது எல்லாமே அந்த அந்த சீனில் எல்லாமே வந்து தப்பாக தான் நடக்கும்.
கரெக்ட். இவர் போயிட்டு அது பயங்கர கோடெல்லாம் போடுவார், அது திறந்தோன்னே அது நின்றுடும். ஆமாம், பழசாக இருக்குன்னு சொல்லிட்டு திறக்க ட்ரை பண்ணுவார். எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்கணும், சொதப்பல் தான். சொதப்பலாக இருக்கணும். இனிஷியலாக சென்னை 28 பண்ணும்போது ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. இந்த இளங்கன்று பயம் அறியாது மோடில் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, அது ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து அப்படிலாம் ட்ரை பண்ணிட்டே வரீங்க. பட் நிறைய சக்ஸஸ்லாம் பார்த்த பிறகும், நிறைய பட்ஜெட், பெரிய ஸ்டார் இப்படி வந்த பிறகும் விபி எப்படி அவருடைய கூல் ஃபேக்டரை இழக்காமல் இருக்கார்? இல்லை, அதுதான் வருது எனக்கு. அவ்வளோதான் வருது. நான் என்னமோ பயங்கரமாக இது பிளான் பண்ணிலாம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு அவ்வளோதான் வருது. எல்லாருமே பயங்கரமாக அந்த போஸ்டரை பார்த்து பயங்கர வாவ், இது வந்து பயங்கர மிஷன் இம்பாசிபிள்னு நினைக்கிற ஒரு ஷாட் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து மளிகை சாமான் வாங்குற ஷாட். மை மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட்டுங்க, கலக்கிட்டீங்க அது. ஆக்சுவலாக அது விஜய் சார் சொன்னார், டேய் அநியாயம் பண்ணுறடா, என்னடா இவ்வளோ பெருசாக செட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பயங்கர கண்ணாடியில் தொங்க விட்டு என்ன ரோப்பில் கட்டி மேலேருந்து தொங்க விட்டு மேலே அதுக்கு மேலே பிரகாஷ் சார் நிற்க வச்சு ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ். அது ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அது மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அதை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உன்னால் மட்டும்தான்டா அது முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ப்பார் அவர். பட் என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஒன்லி யூ கேன் ரைட் சம்திங் லைக் திஸ். யூ கேன் சட்டையராக அதை வந்து ஃபன்னா அதை வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸாக மாற்ற முடியும். அண்ட் ஒரு ஜான் விக் ஃப்ரேம் வச்சுட்டு, ஆமாம், ஃபோன் கால் வந்துடும் வீட்டிலேருந்து. செம்ம என்ஜாய் பண்ணார் அவர், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. And it was a fun scene to make, and it was fun to cheat the audience as well. And in a sweet way. In a very sweet way. அவங்க ஒன்று எதிர்பார்க்குற, நீங்கள் எதிர்பார்க்குறத தாண்டி நாங்கள் வேற ஒன்று உங்களை எல்லாமே சிரிச்சிட்டாங்களே. எல்லாமே தேட்டரில் வந்து அவங்க ஃபோன் வந்த உடனே தேட்டருக்கு காலி. அதோட மளிகை சாமான் கேட்டு இவர் லிஸ்ட்டு சொன்ன உடனே முடிஞ்சிருச்சு அந்த சீனை அந்த இடத்துல. ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, இவர் அந்த பில்டிங்லேயே ஃபைட் எல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே எல்லாருக்குமே டீகோடிங் மென்டாலிட்டி வச்சுக்கிட்டு பண்ணியிருப்பாங்க. பட் நோபடி கேன் டீகோட் விபி. சக்கரை வேணுமாம்மா கொண்டு வந்து வச்சிருவேண்டா, அந்த மாதிரி தான். இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ ரைட் சம்திங், யூ மேக் சம்திங், இட் ஒர்க்ஸ். அது மட்டும் இல்லைல்ல, ஒரு படம் கிடைக்கும், கிடைக்காம போகும், கிடைச்சது கிடைக்காம போகும், இப்படி நிறைய இருக்குது. உங்களை சுற்றி நிறைய இருக்குது. உங்கள் மேலே ஒரு பட்ஜெட் ப்ரெஷர் எல்லாமே இருக்குல்ல. எப்படி நீங்கள் ஒரு ஸ்வீட்டான கூலான ஆளாக இருக்க முடியுது உங்களால்? எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட்டில் நம்ம மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு படம் ஒர்க் ஆகாத போது நீங்கள் மாறி இருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுடைய ட்ரூ நேச்சரை நீங்கள் எப்படி பத்திரமா வச்சுருக்கீங்க? 5 விளையாதது 50 விளையுமா, அவ்வளோதான். இதுக்கப்புறம்லாம் மாறலாம் முடியாது. இதுதான் நான் தெரியல, இப்படியே தான் இருந்துட்டேன் நான். பேசிக்காக எனக்கு ஐ லைக் டு கீப் எவ்ரிபடி ஹாப்பி. ஆனால் கண்டிப்பாக மனஸ்தாபங்கள் வரும். இன்னும் இவ்வளோ பெரிய பணங்கள் புரளும் போது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து போடுற ப்ரொடியூசருக்கு நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் டிலே ஆகுது, நான் ஒரு நாள் சொன்ன சீன் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா பட்ஜெட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இருக்கும். அவங்க வந்து எப்படி இது அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அதெல்லாம் தாண்டி அந்த சக்ஸஸில் வந்து அதெல்லாம் மறந்து போயிடும், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்து ஐ லைக் டு பி ட்ரூ டு வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, வெதர் இட் ஒர்க்ஸ் வெதர் இட் டசன்ட் ஒர்க். அது சில சமயம் ஒர்க் ஆகும், சில சமயம் அது மொக்கான்ட்டு போயிடும் எனக்கு. ஸோ அதை பற்றி எனக்கு நான் சொல்லும் போது என்னுடைய ப்ரொடியூசர் அதை நம்பினார், அதனால தான் அவர் காசு போட்டார். நான் சொல்லும் போது என்னோடய ஹீரோ அதை நம்பினார், அதனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டார். நாங்கள்லாம் நம்பி ஒரு விஷயம் பண்ணுறோம், அது சில சமயம் ஒர்க் ஆகுது, சில சமயம் அதுதான் சினிமாவோட மேஜிக். அது நம்ம கையில் கிடையாது. நோபடி கேன் கண்ட்ரோல் சினிமா, நோபடி நோஸ் திஸ் இஸ் த ஹிட் ஃபார்முலா. சொல்லவே முடியாது, இது ஓடும். எவ்வளோ பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் சரி. எவ்வளவோ ட்ரெண்டு மாறும், 3 years ஒன்ஸ் வெவ்வேறு ட்ரெண்டு மாறும். ஒரு பெரிய படம் ஹிட் ஆகும்போது வெவ்வேறு விஷயங்கள் மாறும். பட் விபி ஹேஸ் நெவர் பிரிட்டண்டட் டு பி சம்மன் எல்ஸ். ஆர் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட்டடாக சரி நான் வேறு ஒரு ஃபில்ம் மேக்கர் மாதிரி இங்கே ஒன்று ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேமியோ நீங்கள் கோட்டில் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, ஓகே இப்போ கேமியோ ட்ரெண்ட் இருக்குது அதனால் வெங்கட் பிரபு பண்ணுறாருன்னு. டே அதெல்லாம் கிடையவே கிடையாது. கோவாலே கேமியோ இருக்குது, எல்லா படத்துலையுமே கேமியோ இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், எல்லாத்துலேயும் வச்சிருவேன் நான். பிரியாணியில் திடீர்னு ஜெய் வருவான், சரோஜாவில் எல்லாருமே வருவாங்க, அவங்க கேங். சரோஜாவில் ஃபுல் கேங் வரும். மாஸில் வந்து திடீர்னு வைபவ் வருவான் இடத்துல, அங்கேயும் ஜெய் வருவான், எங்கேயும் எப்போதும் ஜெய் வருவான். கனெக்ட் அது. ஸோ ஐ மேட் ஷுர் அது நான் ட்ரை பண்ணேன், அது எப்போவுமே ட்ரை பண்ணேன். கஸ்டடியில் கூட ட்ரை பண்ணேன், ஒரு எல்சியூலேருந்து ஒரு கேரக்டர் என் படத்தில் இருக்குங்கிற மாதிரி ஒன்று காட்டலாம் அப்படின்னு சொல்லி. ஓ பேசுனீங்களா? பண்ணேன். அது இட் டிடன்ட் ஒர்க் தட் வெல். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஷார்ட்டில் வரும், ஆனால் வந்து ராம்கி சார் பண்ணியிருப்போம், ஒரு சின்ன ஃப்ளாஷ் கட் மாதிரி ஒன்று போட்டிருப்போம். பட் இட் டிடன்ட் ஒர்க். அதான் சொல்லலை, எப்படியுமே படம் ஓடிச்சுனா தான் வந்து எல்லாமே வந்து பேசப்படும். எல்லாருமே சொல்கிறாங்க, ஈவன் பாரஞ்சித் கூட சொல்லுவாங்க, ஒரு செட்டை எப்படி கூலாக ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணுன்றத
நான் விபி கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கோட் மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்ஆப், ஏதாவது ஒரு டிலே, ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன், எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை உட்காந்து பேசிடுவேன் நான் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிட்டு, அங்கே டிலே ஆச்சுன்னா இங்கே நாங்கள் வேறு ஏதாவது பேசிட்டு இருப்போம், ஏதாவது அவங்கள பயங்கர சுவாரஸ்யப்படுத்திடுவேன். பண்ணிட்டு அதுக்கு ஷார்ட்டுக்கு லேட் ஆகுதுன்னு கேட்குற மாதிரி வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன். சில சமயம் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். சில சமயம் வந்து விஜய்னா வந்து திடீர்னு அவங்க வந்து கரெக்டாக இஸ் வெரி வெரி பங்க்சுவல். ஐ மீன் விஜய் சார் மாதிரி நான் ஒரு பங்க்சுவலான ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க வந்து நான் அவருக்கு 9:30 தான் ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்லுவேன். அவர் 7:15 ஸ்பாட்டில் இருப்பார். இல்லை நான் ஒரு நாள் வந்து எனக்கு சொன்னாங்க, நானே 8 மணிக்கு தான் போவேன். 9:30 தான் ஹீரோக்கு சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு 8 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் வந்துட்டார். என்னது வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வேணா. அதுக்கப்புறம் கேட்டேன், ஏன் நான் இப்படி பண்ணுறேன்? உனக்கு இல்லை, எனக்கு ஐ வாண்ட் டு கம் ஏர்லி, ஐ வாண்ட் டு ஸ்டே தேர். எனக்கு வந்து செட் பண்ணிட்டு மேக்கப் போடுறதுக்கு, ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஒரு பவர் நேப் ஒன்று எடுக்கணும், டிஃபன் மெதுவாக சாப்பிடணும். எனக்கு அவசரமாக எல்லாம் பண்ணிட்டு வர முடியாது, எனக்கு ரிலாக்ஸாக பண்ணணும். அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாது, நீ வர டைமுக்கு நீ வா. ஏன்னா 9:30 கரெக்டாக ஷார்ட்டு கூப்பிட்ரு, அவ்வளோதான் நான் கூப்பிடுவேன். வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஸோ சில சமயம் டிலே ஆகிடுச்சுன்னா 9:30 அவர் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் இல்லாத ஷார்ட்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள் பிளான் பண்ணி அது கொஞ்சம் தள்ளுச்சு, இழுத்துருச்சு அப்படின்ற போது வந்து அவங்க சைட்லேருந்து ஆட்கள் வந்துடுவாங்க. அவர் கேட்குறாரோ கேட்கலையோ, அவங்க டீம் இருப்பாங்கல்ல, ஆன்ட்ராஜ் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன சார் வந்துட்டார், நான் போய் வந்துட்டார், என்ன 7:30 வந்துட்டார், நான் 10-11 மணி வரைக்கும் ஷார்ட் வைக்கலன்னா தப்பு இல்லை. அதனால வந்து அது சில சமயம் வந்து இருக்காது. ஐயோ திட்ட போகிறாரா கிட்ட போகிறாரான்னு சொன்னால் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். என்னப்பா இல்லை ஓகேயா என்ன சார், நான் இங்கே கொஞ்சம் இல்லை அப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவர் கூலாக வந்து ஹி வில் மேக் ஷுவர் தட். ஆனால் அவர் வந்தாலே அந்த இடம் ஒரு பரபரப்பாயிடும். அது அந்த ஆரா அப்படி அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் பாட்டில் அவர் டயலாக்ஸ் பார்த்துட்டு பேசிட்டு அப்படி பார்த்துட்டு திடீர்னு ஏதாவது தோணுச்சுன்னா, வெங்கடே அப்படின்னு கூப்பிட்டு இது நான் இப்படி சொல்லலாமா, இது இப்படி பார்க்குறியா அப்படி பார்க்குறியா, நான் வந்து எனக்கு வேணான்னு சொல்லுவேன், வேணும்னா இப்படி பண்ணலாமாண்ணா அப்படி சொல்லுவேன். ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இது சில சமயம் அவர் நல்ல ஐடியாஸ்லாம் கொடுப்பார். அந்தந்த இடத்துல அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவர் சொல்லுவார். அந்த பையன் காலில் விழுறது அவர் தான் சொன்னார். பையன் காலில் நான் இப்படி சொன்னேன், இப்படி தான் இருந்துச்சு, மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி நான் பிரிட்ஜில் மீட் பண்ணிட்டு வந்து எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லி அழுதுட்டு இப்படி பேசுகிறேன்னு சொன்னேன். இல்லைடா நான் வந்து இல்லைடா அது கொஞ்சம் போச்சு, நான் நடிச்சு காட்டுறேன் நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்துட்டார். என் காலில் வந்து விழுந்து இப்படி பிடிச்சிட்டு அது பண்ணுறாரு நடு ரோட்டில். நல்லா இருக்குண்ணா இது யோசி சொல்லு என்ன அப்படி பேசினா பசங்கள்லாம் பேசிட்டேன், இது கரெக்டாக இருக்குல்ல, காலில் சூப்பராக இருக்கு அப்படின்ட்டாங்க. இல்லை எனக்கு என்னென்னா பையன் காலில் விழுறது அப்பா அப்படிங்கும் போது வந்து அது தப்பாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா அவன் தப்பு கிடையாது, அவன் இறந்துட்டதா நினச்சிட்டு இருக்கான். அப்பா பையன் காலில் விழுறாரு, அதுதான் அது வந்து அவரோட ஐடியா தான், அவர் சொன்ன ஐடியா, அந்த ஸ்பாட்டில் அவர் சொன்ன ஐடியா. சூப்பர். ஸ்பாட்டில் வந்து அவர் திடீர்னு தோடிச்சு. நாங்கள்லாம் சும்மா அப்படி ஏன்னா அது வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம், அது பிரிட்ஜு அது க்ரௌடெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணணும். அது வந்து பயங்கர பப்ளிக் பிளேஸ் ரஷ்யாவில், அது 2 நாள் எடுக்கணும். அது வேறு ஏன்னா ஒரு நாள் வந்து இந்த கெட்டப் போட்டு அவர் நடிக்கணும், அடுத்த நாள் வந்து பையன் கெட்டப் போட்டு நடிக்கணும். ஸோ மற்றது எல்லாமே நம்ம டூப் ஷாட்ஸ் தான் எடுக்க போகிறோம். கால் டூப்பாக இருக்கும், இந்த இடத்துல இது டூப்பாக இருக்கும், எப்படி டபுள் ஆக்ஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் அப்பா வச்சு எடுக்கிறேன். அன்றைக்கி வந்து நாங்கள் போய் இன்னொரு சீக்வன்ஸ் அதில் எப்படின்னா அந்த அப்பா ஃபாலோ பண்ணிட்டு வராருல ஒரு ரோட்ஸ் எல்லாம், அந்த ரோட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜில் வந்து நாங்கள் எங்களுக்கு மத்தியானத்துலேருந்து பெர்மிஷன் அந்த பிரிட்ஜ். ஸோ மத்தியானத்துலேருந்து அந்த சீனை நான் வந்து ஈவினிங்குள்ளே அப்பா போர்ஷனை ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அதில் வந்து நாங்கள் கீழே எடுத்துகிட்டு முடிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த சீன் பேசிகிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அது மேலே பேசுறது கொள்வது, இங்கே போனோன்னு இந்த இடத்துல கூப்பிட்றீங்கன்னா இந்த இடத்துல கூப்பிடும்போது நீங்கள் ஜீவன் சொன்னேன்னா அவன் மெதுவாக நிற்கிறான். அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது அவன் தான் ஜீவன். அப்படி அது வரைக்கும் டவுட்லேயே தான் இருக்கீங்க, ஜீவனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கீங்க. எல்லாம் கதையெல்லாம் சொல்கிறேன், எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில சமயம் நடிச்சு காட்ட சொல்கிறேன், என்ன பண்ணி காட்டு ஒரு வாட்டி அப்படி சொல்லி நம்ம நடிச்சு காட்டோம். இந்த இடத்துல மட்டும் அவர் வந்து கொஞ்ச நேரம் பேசினோம். அதுக்கப்புறமா திடீர்னு வந்தார், வெங்கட்டு அப்படி சொல்லிட்டு இது இப்படி போகலாமா அப்படி சொல்லிட்டு திடீர்னு அந்த காலில் விழுந்து சொன்னார். ஸோ இஸ் ஸோ இன்வால்வ், ஸோ ஸ்மார்ட், இஸ் வெரி வெரி ஷார்ப், ஸ்மார்ட். ஹி நோஸ் த ஆடியன்ஸோடைய பல்ஸ் பயங்கரமாக தெரியும்.
அந்த மாதிரியான ஒரு ஆக்ட் அது எல்லாருக்குமே இருக்குது. அது ஆக்சுவலி வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் இட் கம்ஸ். வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது எல்லாருக்குமே. சிம்புக்குலாம் வந்து வேற லெவலில் ஹீ நோஸ் எங்கே அந்த மாஸ் தட்டினா எங்கே வந்து அந்த அந்த தூக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று பிடிக்குங்க. எஸ்டிஆர் கேமராவை பார்க்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு உடச்சி நம்மளை பார்த்துருவாங்க. வேற லெவல். அவங்க எல்லாருமே ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் பயங்கரமான டேலண்ட்ஸ். அஜித் சார் டோட்டலாக வேற. மற்ற படத்துலலாம் ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருப்பாங்க, பயங்கர. மகாதலை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருப்பாங்க. அது உங்கள் கேம்புக்குள்ளே வரும்போது அப்படி ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கூலாக அதுவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இல்லை ஆர் இப்படி இருக்குமோ, கூலாக இருக்கிறதுக்காக தான் உங்கள் கேம்புக்கு வராங்களோ? அதுதான் உண்மை. அஜித் சார் வந்து திடீர்னு இந்த ஆக்சுவலி வந்து காசை ஒழிச்சு வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து அந்த மச்சி ஓப்பன் த பாட்டில் சாங்க்கு முன்னாடி பேசுகிற சீக்வன்ஸில் வந்து டைலாக் நிறையா இருக்கும். அஜித் சார் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை நான் எதுக்கு பேசுகிறேன், பசங்களே பேசுகிறேன், அந்த டென்ஷன் ஃபுல்லாக பசங்ககிட்டே இருக்கட்டும், நான் கூலாக பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த சீனை மாற்றினார். அதே சமயம் வந்து நாங்கள் வந்து அஜித் சார் வைபவை கட்டி வச்சதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து அஸ்வின் காக்கமானோங்க ஆக்சுவலி அஜித் சார் வந்து காப்பாற்றுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தது. அஜித் சார் சொன்னார், இல்லைடா இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து அந்த கன் எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்கல்ல, அது அஜித் சார் சொன்ன ஐடியா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் அந்த மாஸு அதை எப்படி எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணிப்பட்ட பாடு. நம்ம சீனை அழகாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன ப்ரௌனி பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க, அங்கேயும் சொல்லிடுவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் இருக்காது, எல்லாருக்கிட்டையும் வந்து உள்ள ஒரு எந்த இடத்துல அதை வந்து பெருசாக்கலாம், எந்த இடத்துல அதை ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் உள்ள இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ்கிட்ட. கோட்டில் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி மொமெண்ட் ஒன்று இருக்கும். அது ஆனால் நீங்கள் எங்கேயுமே பேசலை, யாரும் அதை பற்றி கேட்கலையோன்னு எனக்கு தோணுது. காந்தி வீட்டுக்கு வந்துட்டாருங்க, ஓகே வெல்கம்லாம் பண்ணியாச்சு, சின்ன சின்ன கண்கள் மான்டேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டில் காந்தி சோஃபாவில் தான் படுத்துருப்பார். அவர் இன்னும் பெட்ரூம் போல. அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு செகண்ட் இன்னும் பார்ப்பாங்க. கோரியோகிராஃபர் சதீஷ் இருக்காங்கல்ல, ஆமாம், அவன் சொன்ன ஐடியா தான் அது. என்னென்னா வந்து அவங்களுக்கு பிரிச்சே வச்சிடலாம்ல சார், அவங்க தனியாகவே இருக்கலாம்ல, ஏதோ ஒரு என்ன கரெக்ட் தானே, தனியாகவே இருக்கலாம் அவர் அப்படின்ற போது தான் வந்து அந்த ஐடியா வந்துச்சு. சோஃபாவில் வந்து இருக்கார், நெளிஞ்சு கஷ்டப்பட்டு படுக்கிறத வந்து அவர் பார்ப்பாங்க. அடுத்த கட்டு பார்த்தா ரெண்டு பேரும் வந்து கடையிலேருந்து சாமான் ஒன்றா சந்தோஷமாக பேசிட்டு வாங்கிட்டு வராங்க ஆஃப்டர் லாங் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றாங்க அப்படிங்கிறத வந்து காட்டுறதுங்கிறது வந்து அது இருந்துச்சு. அது நிறைய பேரை ரிலேட் பண்ணிக்க முடியும். நிறையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், சோஃபாவில் போய் யாராவது ஒருத்தர் படுத்துருவோம். அது எல்லாராலையும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு என்னென்னா, ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய கேன்வாஸ்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் மூமெண்ட்ஸை விடாமல் இருக்கிறது நல்லா இருக்குன்றேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்றீங்களா? நல்லா இருக்குதா ஒத்துக்கிறேன், நல்லா இருக்குது சத்தியம். இல்லை அது சில சமயம் அமைஞ்சிருங்க நமக்கு. என்னென்னா வந்து சில படத்துலலாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சு வைப்பேன். இப்போ எங்கள் அப்பா அண்ணனுக்கு ஜெய் சொன்ன மாதிரி, அது நான் எப்படியாவது ஆஸ்கர் கண்புடன் நினச்சிட்டு இருந்தேன் நான் சொன்ன மாதிரி, நம்ம பண்ணுற எல்லா படங்களுமே வந்து நமக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். சில சமயம் சிலது ரீச் ஆகாது. இப்போ கோவா பற்றி நம்ம பேசுகிறோம், அது கோவா ரிலீஸ் ஆகும்போது கோவா பெருசாக வரவேற்கப்படலை. இன்னைக்கு 15 years ஆஃப் கோவா. ஆமாம், 15 வருஷம் ஆச்சு கோவா ரிலீஸ் ஆகி. ஓகே, நான் இந்த இடத்துல ஒன்று டாக்குமெண்ட் பண்ணுறேன். நான் வந்து 10 years ஆஃப் கோவா பண்ணணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. பட் இன்னைக்கு அப்படியே அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக 15 years ஆஃப் கோவா. 15 years ஆஃப் கோவா. அண்ட் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம். நிறைய பேருக்கு அது பயம் இருந்துச்சு. என்ன இட் வாஸ் கதையாக இல்லாமல் ஒரு நிகழ்வுகளாகவே போயிட்டுருக்கும் அந்த படம். இட்ஸ் அபவுட் லவ் தான். இட்ஸ் அபவுட் ஒரு இன்டர்ரேஷியல் லவ் இருக்கும், ஒரு 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 கே ரிலேஷன்ஷிப் இருக்கும், கல்யாணம் ஆனவங்களோட ஒரு லவ் இருக்கும். அப்புறம் வந்து ஜெய் லவ் தான் வந்து ஒரு அது லவ்வா இல்லையா, அது லவ் அதுவே ஒரு 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 குழப்பத்தோடையே ஒரு ஒரு லவ். ஸோ எல்லா விதமான சிச்சுவேஷன்ஷிப்ஸில் இருப்பார். ஆமாம், வைபோ லவ் வேறு லெவல் லவ். ஸோ எல்லா விதமான காதல்களும் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் லவ் ஸ்டோரிஸ் பண்ணேன். காதல் ஒரு ரொமான்டிக் காமெடி அந்த மாதிரியான ஒரு ஜானரில் தான் நான். அதுதான் கோவா. அதான் கோவா. அப்போது அந்த போஸ்டர் கேம்பெயின் ரன் பண்ணிங்கல்ல, நீங்களும் சிஎஸ் அமுதனும் சேர்ந்து. சும்மா சண்டை போடுற மாதிரி ஃபன்னா நானும் அமுதனும் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஆக்சுவலி எங்கள் ப்ரொடியூசருக்கு கூட தெரியாது. இட் வாஸ் ஜஸ்ட் பிட்வீன் அஸ் அண்ட் வி டிசைன்ட். டெய்லி பேப்பர் ஆட்ஸ் போகல, அந்த பேப்பர் ஆட்ஸ்லேயே வந்து அவர் வந்து என்ன கலாய்க்கிறதும் நான் அவரை கலாய்க்கிறதுன்ற மாதிரியே ஹாலிடே சிஎஸ் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கலாய்ச்சிட்டு அப்படியே போவோம்.
கடைசியில் ஒரு நாள் வந்து எனக்கு ரஜினி சாரே ஃபோன் பண்ணுறேன், ஏய் என்னது இட்ஸ் நாட் லுக்கிங் குட். அப்போ தான் நான் பிரேக் பண்ணுறேன், சார் இல்லை சார் இது வந்து ஆக்சுவலி வந்து பேசி வச்சுட்டு தான் பண்ணுறோம், அது வந்து இட்ஸ் நத்திங். அவர் என்ன சொன்னாங்கன்னா, அது இட்ஸ் நாட் நைஸ் நோ டு இது அப்படின்ற மாதிரி. இல்லை சார் இது சும்மா ஒரு ஃபன்காக 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அப்படியா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. சார் அப்படி ரஜினி சாரே கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து சௌந்தர்யா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தென் வி ரிலீஸ்ட் சேயிங் தட் வி லவ் வினய் தாண்டி வருவாயா. அது எதுக்குங்க? என் கேள்வி அதுதான் இருந்துச்சு. சரி 2 பேர் தோள் மேல தோள் கை போட்டு ஒரு போட்டோ போட்டுருக்கலாம்ல, ஏன் ஐ லவ் வினய்? நாங்கள் சினிமாலே இருக்கோம். அப்போ வினய் தாண்டி வருவாயா தான் சம்மிட்ல இருக்கு படம். அது அந்த சமயம் வினய் தாண்டி வருவாயா சூப்பர் ஹிட் அந்த சமயம் ஓடிட்டு இருக்கு. சரி நம்ம வந்து அவர் வந்து ஐ லவ் கோவான்னு ஒரு போஸ்டர், நான் வந்து ஐ லவ் தமிழ் படம்னு ஒரு போஸ்டர், 2 பேரும் சேர்ந்து வி லவ் வினய் தாண்டி வருவாய் அப்படின்னு ஒரு கேம்பெயின். அதெல்லாம் அமுதனோட ஐடியா தான். அமுதன் வந்து crazy to the core. So அந்த சமயம் அந்த கேம்பெயின் வாஸ் லைக், ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் ரிப்பீட் தட். அந்த டைமில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய அந்த அந்த இது தெரியும். அது இது இப்போல்லாம் வந்து யாராலையுமே அதை ரிப்பீட் பண்ணவே முடியாது. எனக்கு இருக்கிறதுலே ஹைலைட் என்ன தெரியுமா, கோவா ஏ சர்டிஃபைட். நீங்கள் ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஏரோப்ளைன்லாம் போட்டிருந்தீங்கல்ல, அது வந்து எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஸ்கூலில் போய் காமிப்பேன், ஏ ஃபார் ஆப்பிள் போட்டிருக்காங்கடா. நான் ரொம்ப பயங்கர காமெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி வந்து I don't want to mention the television name, but it's a big channel. ஸோ எல்லா சேனலில் வந்து அப்போ டாப் 5 ஃபிலிம், டாப் 10 ஃபிலிம்ஸ் அந்தந்த வாரத்துக்கு போடுவாங்க. எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு வந்து நம்பர் 1ல் இருக்குது. சென்னை 28 ரிலீஸ் ஆகி நம்பர் 1ல் இருக்கும். ஸோ பேப்பர் ஆட் வந்து எல்லா சேனலுக்கும் வந்து அவங்க சேனல் லோகோ போட்டு சென்னை 28 நம்பர் 1, இந்த சேனல் லோகோ போட்டு சென்னை 28, இந்த சேனல் லோகோ போட்டு சென்னை 28 நம்பர் 7, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு. அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த சமயத்தில். இந்த சமயம் I'm talking about 2007 பேப்பர் ஆட்ஸில். அப்போலாம் வந்து நம்ம வந்து நோ சோஷியல் மீடியா, நோ ட்விட்டர், நோ ஃபேஸ்புக். ஆமாம், மீம் கல்ச்சரும் அப்போ இல்லைல்ல, எதுவுமே கிடையாது, எல்லாமே சீரியஸ் தான். நாங்கள் வந்து நியூஸ் பேப்பர்லேயே மீம்ஸ் விடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அந்த டைமில். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னது சென்னை 28ல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களை வந்து யாராவது வந்து உங்கள் கதையை வந்து இது என்னோட கதை, உங்கள் கதையை ஏமா திருடிட்டாங்கன்னு சொல்லி யாராவது கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜெய் அப்படியே சொன்னான், அதெல்லாம் பண்ணவே முடியாது, ஏன்னா எங்கள் படத்தில் தான் கதையே இல்லையே அப்படின்னா. அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் அது ஒரு ப்ரமோஷனாகவே மாறினது வந்து நாங்கள் எங்கள் படத்தில் கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் வந்து நாங்கள் சென்னை 28 தான் ஆரம்பிச்சோம். ஓ லவ்லி. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து அது ஒரு ஆமாம் இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. ஒரு கதை இல்லை, பட் என்ன ஒரு சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து அதுக்கப்புறமா தான் வர ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக பேசுறதுக்கு, இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்க, அப்போ பேசலாம். கண்டிப்பாக. பட் ஸ்டில் எனக்கு இப்போவுமே நீங்கள் எந்த ஸ்கேலில் படம் பண்ணாலும், யார் கூட படம் பண்ணாலும், பாவலர் உணவகம் பார்க்கும்போது, இளையராஜா அவர்களுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் கொடுக்கும்போது, கங்கை மன்னன் அவர்களுக்கு சின்ன ட்ரிபியூட் கொடுக்கும்போது, பாவலர் பிரதர்ஸ்க்கு சின்ன ட்ரிபியூட் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் நோட்டிசிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐயோ எனக்கு ரொம்ப நான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு லைட்டாக கண்ணு கலங்கிருங்க அதை பற்றி பேசினா. எனக்கே ஒரு நல்ல கனெக்ட் இருக்குது உங்களுடைய ஃபேமிலி கூட, அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம், ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு ஒர்க் எல்லாமே. எஸ்பெஷலி கோவாவோட டைட்டில் சாங்கில் வயலில் விளைஞ்ச நெல் நகரத்தை தேடி வந்து பசிகளை தீர்த்தது போல் பாரு எங்க கதை, இந்த மாதிரி யாராலுங்க பண்ண முடியும்? அது உங்களுக்கு மட்டும் தான் அமைஞ்சிருக்கு. அது நீங்கள் சூப்பருங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பயங்கரமான ஆள். ஐயோ தேங்க்யூ மேம், லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். நான் இன்னும் கோவாவில் கூட பண்ணைப்புறம் அங்கேருந்து தான் கிளம்பி வராங்க அப்படிங்கிறத வச்சுருப்பேன். அந்த பண்ணைப்புறமோட ஊர் சிம்பிள் இருக்கும்ல அந்த சைடில், அதில் ஊர் தலைவர் வந்து வரதராஜன் இருக்கு. ஓ நைஸ், இது நான் நோட் பண்ணதில்லை. ஆமாம். ஸோ அப்படி அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளேயே எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற லெஜண்ட்ஸுக்கெலாம் வந்து அப்படி ட்ரிபியூட் கொடுத்துடுறது. பாவலர் உணவகமில் வந்து பிரேம்ஜி நடத்திட்டு இருப்பான். பிரேம்ஜியோட பக்கத்தில் இருக்கிறது வந்து பாவலர் வரதராஜனுடைய கிராண்ட் சன். அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவன் வந்து பக்கத்தில் பிரேம்கிட்ட வந்து கணக்கு இது எழுதிட்டு இருப்பான். அவனை யூஸ் பண்ணேன் அந்த இடத்துல. ஸோ அது ஒரு சும்மா இது வந்து எங்கள் ஃபேமிலி மெமரிஸ் மாதிரி. இதே மாதிரி ஒரு கூல் பர்சனாக நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அடிக்கடி நம்ம மீட் பண்ணணும், நிறைய கண்டிப்பாக வெரி ஹாப்பிங்க. வெரி ஹாப்பி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எம்பவர் கிரியேட்டிவ் லேப்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு எம்பவர் யூடியூப் சேனல்.